Hello friends, welcome to SreeDeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் மேக்கர் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 100 கிராம் கிட்டத்தட்ட 30 to 35 பீசஸ் மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இதை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பிழிஞ்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மீல் மேக்கருக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துக்கும் மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 to 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஜாவித்ரி, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 to 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அஞ்சுல இருந்து 6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற புதினா மிளகாய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் இப்போ சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் மசாலா நல்லா கோட்டானதும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் 2.5 கிளாஸ் தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மெல்லமாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தால் அதே கப்பில் 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அது கரெக்டான அளவு. நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 3 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சூப்பரான மீல் மேக்கர் புலாவ் ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது தயிர் பச்சடி கூட வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.